சிறுகதைகள் 4. பதில் பரிசு. காலை மணி 7:40. ஃபில்டர் காஃபியின் வாசனையும் செய்தித்தாளின் அச்சு வாசனையும் கலந்த அந்த காலை பொழுதை ரசித்தபடி பால்கனியில் நின்றிருந்தான் மதன். அவனுக்கு இன்று 35வது பிறந்த நாள். செல்போனில் வரிசையாக வந்து விழும் வாட்ஸ்அப் வாழ்த்துச் செய்திகளுக்கு எந்த உணர்ச்சியுமின்றி இயந்திரத்தனமாக தேங்க்ஸ் என்று டைப் செய்து கொண்டிருந்தான். வாழ்க்கையில் குறுக்கு வழியிலாவது தான் அடைய நினைத்த கோடீஸ்வர அந்தஸ்தை அவன் அடைந்து விட்டான். இனி அவனுக்கு தேவை நிம்மதி மட்டுமே. ஆனால் அந்த நிம்மதியை குலைக்கவே வீட்டின் வாசலில் ஒரு சிவப்பு நிற கூரியர் வேன் வந்து பிரேக் இட்டு நின்றது. காக்கிச்சட்டை அணிந்த டெலிவரி பையன் ஒரு நடுத்தர அளவிலான அட்டை பெட்டியுடன் இறங்கினான். மதன் சார், உங்களுக்கு ஒரு பார்சல். மதன் புருவங்களை சுருக்கியபடி கீழே இறங்கி சென்றான். பிறந்தநாள் பரிசாக இருக்கும் என நினைத்தாலும் மனதின் ஓரத்தில் ஒரு சிறு சந்தேகம் எட்டி பார்த்தது. கையெழுத்து போட்டுவிட்டு பார்சலை வாங்கினான். பார்சலின் மீது அனுப்புனர் முகவரி இல்லை, வெறும் டூ முகவரி மட்டுமே கம்ப்யூட்டர் பிரிண்ட் செய்யப்பட்டிருந்தது. நேற்றிரவு ஒரு அனாமதேய எண்ணிலிருந்து வந்த அந்த ஃபோன் கால் சட்டென அவன் ஞாபகத்திரையில் மின்னி மறைந்தது. ஹலோ மதன், நாளைக்கு உன் பிறந்த நாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரும். அதை திறக்கும்போது நீ தனியாக இருக்கிறது உனக்கு நல்லது என்று ஒரு கரகரப்பான குரல் சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்திருந்தது. பார்சலை கையில் ஏந்தியபடி ஹாலுக்கு வந்தான் மதன். வெட்டி கணிசமான எடையுடன் இருந்தது. லேசாக அசைத்து பார்த்தான். உள்ளே ஏதோ உலோகப் பொருள் டக் டக் என உரசும் சத்தம் கேட்டது. ஒருவேளை வெடிகுண்டாக இருக்குமோ? அவனது இதய துடிப்பு எகிரியது. என்னங்க, யாரு காலையிலேயே? சமையல் அறையிலிருந்து மாவு படிந்த கைகளுடன் வெளியே வந்தால் அவனது மனைவி வித்யா. ஓ, பார்சலா? உங்கள் ஆஃபீஸில் யாராவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க, கொண்டாங்க, நான் பிரிக்கிறேன். வித்யா ஆர்வத்துடன் பெட்டியை வாங்க கையை நீட்டினாள். ஸ்டாப், தொடாத என்று எதிர்பாராத அளவு உரத்த குரலில் சத்தம் போட்டான் மதன். வித்யா அதிர்ச்சியுடன் பின்வாங்கினாள். ஏன் கத்துறீங்க? ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பிரிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பதற்றம்? உங்கள் முகமே சரியில்லையே, என்னாச்சு உங்களுக்கு? அது ஒன்றுமில்ல வித்யா, ஆஃபீஸில் இருந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க, நான் மாடிக்கு போய் செக் பண்ணிக்கிறேன் என்று சமாளித்து விட்டு அவளது பதிலுக்கு காத்திராமல் மாடிப்படிகளில் வேகமாக ஏறினான் மதன். தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கதவை உள்பக்கமாக உறுதியாக தாழ்பால் போட்டுக்கொண்டான். பெட்டியை மேஜையின் மீது வைத்தான். மதனின் நெற்றியில் வேர்வை முத்து முத்தாக அரும்பியது. ஏசியை முழு வேகத்தில் ஓடவிட்டான். கடந்த வாரம் அவனது ஆடிட்டிங் அலுவலகத்தில் நடந்த அந்த சம்பவம் அவனது மனசாட்சியை இப்போது பிராண்டியது. அவனது நீண்டகால பார்ட்னர் சந்துருவின் மீது போலி கம்பெனிகள் ஆரம்பித்து பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்த முழு பழியையும் அபாண்டமாக சுமத்திவிட்டு மதன் சாமர்த்தியமாக தப்பித்து கொண்டான். சிபிஐ விசாரணை வலயம் சந்துருவை நெருங்கி கொண்டிருக்கிறது. தலைமறைவாவதற்கு முன் சந்துரு அவனுக்கு அனுப்பிய கடைசி மெசேஜ்: என்னை பலிகடா ஆக்கிட்டு நீ நிம்மதியாக இருக்க முடியாது மதன், என் பரிசுக்காக காத்திரு. கைகள் நடுங்க மேஜை டிராயரில் இருந்த ஒரு பேப்பர் கட்டரை எடுத்தான் மதன். மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து அடக்கி கொண்டு பெட்டியின் மேலிருந்த பிரவுன் நிற செல்லோ டேப்பை மெதுவாக கிழித்தான். ஒருவேளை பாம் இருந்தால் வெடித்து சிதறி விடுவோமோ? இல்லை, தன்னை மிரட்ட சந்திரி ஏதாவது ரகசிய ஆவணங்களை அனுப்பியிருக்கானா? பதற்றத்தின் உச்சத்தில் பெட்டியின் மூடியை திறந்தான். உள்ளே இருந்தவற்றை பார்த்ததும் அவனுக்கு பகீர் என்றது. தொண்டை வறண்டது. பெட்டிக்குள் ஒரு சிறிய பிளாக்பெர்ரி செல்போன், இரத்தக்கரை படிந்த ஒரு இரும்பு சுத்தியல் மற்றும் ஒரு பென்ட்ரைவ் ஆகியவை தெர்மோகோல் குப்பைகளுக்கு இடையே கிடந்தன. பார்சலுக்குள் இருந்த அந்த செல்போன் இப்போது திடீரென உயிர் பெற்று அதிர்ந்தது. திரையில் பிரைவேட் நம்பர் என்று மின்னியது. நடுங்கும் கரங்களுடன் அழைப்பை ஏற்றான் மதன்.
ஹலோ மதன், கிஃப்ட் பிடிச்சிருக்கா? மறுமுனையில் சந்துருவின் குளிர்ந்த குரல். சந்துரு, என்னடா இதெல்லாம்? அந்த சுத்தியல ரத்தம். சந்துரு நக்கலாக சிரித்தான். நேற்று ராத்திரி உன் கம்பெனி எம்டி ராஜசேகரன் அவர் வீட்டில் வச்சு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அவர் தலையில் அடிக்க பயன்பட்ட அதே சுத்தியல் தான் இப்போ உன் டேபிள் மேலே இருக்கு. அதில் உன் கைரகை மட்டும் ரொம்ப தெளிவாக பதிவாயிருக்கு. கூடவே இருக்க பென்ட்ரைவில் நீ எம்டியோட கையெழுத்தை போலி செஞ்சு கம்பெனி பணத்தை சுருட்டின முழு வீடியோ ஆதாரமும் இருக்குது. அதை ஏற்கனவே போலீஸ்க்கு அனுப்பிட்டேன். மதனுக்கு தலை சுற்றியது. காலடியில் பூமி நழுவுவது போல உணர்ந்தான். பாவி, என்னை மாற்றிவிட பார்க்குறியா? மாட்டிவிட பார்க்கல மதன், பர்ஃபெக்டாக மாட்டி விட்டுட்டேன். உன் பால்கனி ஜன்னல் வழியாக ரோட்டை எட்டிப்பாரு. மதன் பதறி எடுத்துக்கொண்டு ஜன்னல் திரையை விலக்கி கீழே பார்த்தான். அவனது வீட்டை 3 போலீஸ் ஜீப்கள் நாலாபுரமும் சுற்றி வளைத்திருந்தன. சைரன் சத்தம் இப்போதுதான் அவனுக்கு கேட்கத் தொடங்கியது. கையில் துப்பாக்கியுடன் இன்ஸ்பெக்டர் வீட்டின் மெயின் கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். வாசலில் வித்யா பயந்து போய் நிற்பது தெரிந்தது. ஹாப்பி பர்த்டே மதன், இந்த வருஷம் பிறந்தநாள் பார்ட்டியை ஜெயிலில் கொண்டாடு. செல்போன் இணைப்பு டக் என்று துண்டிக்கப்பட்டது. கீழே வீட்டின் காலிங் பெல் தொடர்ந்து அலறியது. மேஜையில் இருந்த இரத்தக்கரை படிந்த சுத்தியலையும் தன் கைகளில் படிந்த கண்ணுக்கு தெரியாத துரோகத்தின் கரையையும் வெறித்து பார்த்தபடி உறைந்து நின்றான் மதன். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பையும் ஜேர்னரையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே ஜேர்னரில் அதே தலைப்பில் சிறுகதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.